கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். காட்ஸ் ஃபேமிலி ஆன்லைன் ப்ரேயர் டவர் மூலிமா உங்களை தொடர்பு கொள்வது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். யாரெல்லாம் அந்த பிரார்த்தனை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, இதெல்லாம் எப்படிடா ஹீல் ஆகும், இதெல்லாம் எப்படிடா சரியாகும், இந்த பிரச்சனை காரியங்கள், உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, கஷ்டங்கள், கவலைகள், பாரங்கள், முக்கியமாக இந்த ஃபைனான்ஷியல் மாட்டிக்கொண்டு இருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தையானது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா! உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் கர்த்தருடைய கரம் முழுமையை இறங்கி ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துமே. ஆனால் கர்த்தருடைய கரமானது உங்களை வழி நடத்தும். வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45 52 வரை. மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 44 52 வரைக்கும். உங்களில் எவனாகிலும் முதன்மையாவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அல்லேலூயா! உங்களை யார் பெரியவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கர்த்தருக்குள் ஊழியக்காரனா இருக்கணும். அல்லேலூயா! எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்கணும். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அல்லேலூயா! கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தது பாவிகளை ரட்சித்து அவர்களை பரலோகம் கொண்டு போனோன்னு வந்து அவருடைய ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காய் போய் வாசஸ்தலங்களை அமைத்து கொண்டிருக்கிறார். அவர் வருகிற வருகை மிக சமீபம். அல்லேலூயா! கர்த்தருடைய கரம் முழுமையை இறங்கி இந்த வார்த்தையின் பிரகாரமாய் 46வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிறது போது தீமோவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதபடி இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னினும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஆமென். கர்த்தர் பாருங்க, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று அவர்கள் எல்லாரும் சொல்றாங்களாம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா! உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா! பாருங்க, கர்த்தரை விசுவாசித்தால் என்ன நடக்குதுன்றது குறிப்பிட்டிருக்குது. அல்லேலூயா! கர்த்தரை நாம் விசுவாசித்தா என்ன நடக்கும்னு போட்டிருக்குது பாருங்க. உன் விசுவாசம், கர்த்தர் சொல்றாரு, இயேசுவே அவனை நோக்கி, கர்த்தர் கேட்குற, உனக்கு நான் என்ன செய்ய வேணும் நீ விரும்புகிறப்பா? ஆண்டவரே, எனக்கு கண்ணு தர வேணும்னு நான் விரும்புகிறேன், நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், உன் விசுவாசப்படியானது நீ போலான்றான். அல்லேலூயா! இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வை அடைந்தான். அல்லேலூயா! கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை.
அவர் அதிசயத்தின் தேவன். இப்பொழுது இந்த காணொளியை பார்த்து கொண்டுகிற உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தாயே ஆனால் நீங்கள் அதிசயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பண பிரச்சனை, கடன், வாரன், உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, புள்ளி சுனி செய்துட்டாங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களால் நீங்க அவர்களை விசுவாசிக்கும் பொழுது நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணாலும் கர்த்தர் சொல்றாரு, நீங்க விசுவாசித்தா போதும், தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையானது நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியது. தேவனுடைய மகிமையானது நம்மை வழி நடத்தக்கூடியது. நாம் அதை நம்பி விசுவாசித்து ஒப்பு கொடுப்போமே ஆனால், இப்பொழுது கர்த்தர் சொல்லும்படி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ, நீ எழுந்து போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு இதை செய்வாருன்னு நீங்க நம்புறீங்களா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிரச்சனையை சின்னதா வைங்க, என் ஆண்டவர் இந்த பிரச்சனையை விட பெரியவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு செய்யக்கூடிய பெரிய காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. இந்த வார்த்தையின் நிமித்தம் உங்கள் இருதயத்தை நீங்கள் வைத்து, என் ஆண்டவர் இதற்கு சுகத்தை கொடுப்பார் என்று நீங்கள் நம்பி விசுவாசிக்கும் பொழுது தான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு அளக்கப்படும். நீங்க எவ்வளவு நம்புறீங்களே, என் உயிர், நம்ம இந்த உலகத்துல யாரு நமக்காக சாவுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? வந்து நமக்காய் பரிசுத்த இரத்தத்தை சிந்து, ஒரு பாவமும் அறியாத நமக்காய் பாவமாய் வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மீட்டெடுத்த ஒரே தேவன் நசரேனாகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை நாம் உயிருக்குயிராய் விசுவாசிக்கணும், உயிருக்குயிராய் நேசிக்க வேண்டாம். எங்க அப்பா செய்வாரு, எங்க அப்பா சொன்னா சொன்னதை செய்வாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்ப விசுவாசிக்கிறீங்களா? அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் விசுவாசம் என்ற கேடயத்தை வைத்துக்கொண்டு நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அந்த விசுவாசம் தான் இப்பொழுது உங்கள் உடல் ரீதியான பிரச்சனையை சுகப்படுத்த போகிறது. உங்களுக்கான எல்லா காரியங்களும், பண தேவை, பிரச்சனை, கொடுமை காரியங்கள், பில்லி சூனியம், இந்த மாதிரி இருக்கிற எல்லா காரியத்தையும் கூட உங்கள் விசுவாசம் மாத்திரம் தான் ஜெயத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசத்தை வைத்து இதை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தாயே ஆனால் நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொள் மகனே, நீ பெற்றுக்கொள் மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் பரலோகத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரம தகப்பனே, அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொல்லலாமா? நம்ம அனைவரும் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோப்பா, இந்த விசுவாசம் எங்களை ரட்சித்தது, நீ எழுந்து போ என்று சொன்னீரப்பா. அப்படியா நாங்கள் எழுந்து போகக்கூடிய பிள்ளைகளா இந்த பிரார்த்தனையில் இறங்குகிறோம். இந்த பிரார்த்தனையில் நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வீராக, ஒரு ஆச்சரியத்தை செய்வீராக. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், என்னுடைய நண்பர்கள் மத்தியில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், எங்கள் உடல் ரீதியான பிரச்சனையில் ஒரு ஆசீர்வாதம், உமக்காய் உண்மையாய் உழைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கர்த்தருடைய கரம் இந்த நிமித்தம் தாரோ ராஜா. ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்புங்க. உங்களால கூடாத காரியம் ஒன்று இல்லை டாடி. நீங்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க, வழி நடத்துங்க. ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எங்கள் விசுவாசம் எங்களை சுகப்படுத்தியது, குணப்படுத்தியது, பிரச்சனையிலிருந்து மாறியது, கடன் பிரச்சனை மாறியது, காரியங்கள் மாறியது, எல்லாம் மாறியது. ஒரே ஒன்று, நாங்கள் மீது வைக்கிற விசுவாசம் மாத்திரமே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவன் சொல்லுகிறார், இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு போ நீன்னு சொல்லுவாரு. இந்த பிரச்சனை ஆசீர்வாதமா நடந்துச்சு நீ போடுவாரு. இதுல இருந்து ஒரு சுகத்தை கொடுத்துட்ட போடுவாரு. எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களை தேடி வர கர்த்தருடைய கரம் முழுமையா இறங்கட்டும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிரார்த்தனை உங்களுடைய காதுகளில் ஒலித்தது. இந்த ஒலித்த காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்குமாம். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் சொல்லுகிறது. அதன் காரியம் முடித்துத்தான் அது அவரிடத்தில் செல்லுமாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டப்பா. வழி நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டும், சுகத்தை பெற்றுக்கொண்டும், பலத்தை பெற்றுக்கொண்டும், அதிசயங்களை பெற்றுக்கொண்டும் என்று நம்பி இரட்சகர் மீட்பரும் ஆகிய நசரேயனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். God bless you.